ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கார்த்திகை தீபத்து அன்றைக்கி சக்கரை பொங்கல் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வடை பண்ணியிருந்தேன். வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்துட்டு இந்த சக்கரை பொங்கல் வந்து பண்ணி நாங்கள் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பண்ணியிருந்தோம். கார்த்திகை தீபத்து அன்றைக்கி சாமிக்கு வந்து படைக்கிறது சில பேர் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு வந்து படைப்பாங்க. சில பேர் வந்துட்டு சாம்பார் பண்ணி வடை பாயசத்தோடு வந்து படைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு வழக்கம் இருக்கும். ஸோ பொங்கல் வந்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு நான் தனியாக வந்து கோவில் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து வடை வந்து பண்ணேன். உளுந்து வடை பண்ணும்போது மாவை ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து பீட் பண்ணணும். மாவை பீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் மாதிரி வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வடை பண்ணீங்க அப்படின்னா வந்து வடை வந்து சாஃப்டாகவும் மேலே நல்லா முழு வந்து சூப்பராக வந்து வரும். இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை ரூமில் அகல் விளக்கு ஏற்றுறதுக்காக இந்த தாமல் தட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். தாமல் தட்டில் அந்த பூ வந்து கொஞ்சமாக போட்டுட்டு செம்பருத்தி இலை வந்து வச்சேன். இதுக்கு மேலே வந்து அகல் விளக்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அகல் விளக்கு வந்துட்டு அப்படியே வந்து கீழே வைக்காமல் இந்த மாதிரி செம்பருத்தி இலை இல்லை வாழை இலையில் வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் அப்படின்னுவாங்க. குறைஞ்சது ஒரு 2 அகலாவது நம்ம வந்து பூஜை ரூமில் இந்த மாதிரி நெய் விட்டு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. எல்லா திசையும் பார்த்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சு ரெடி பண்ணேன். ஸோ ரெடி பண்ணி பூஜை ரூமில் வந்து வச்சுட்டேன். நான் பூஜை ரூமை கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாளே வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வெளியெல்லாம் வந்து அகல் ஏற்றுறதுக்கும் வந்துட்டு எண்ணெய் விட்டு திரியெலாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். குறைஞ்சது 27 அகலாவது வந்து ஏற்றணும் அப்படின்னுவாங்க. 27 நட்சத்திரத்துக்கு அதிகபட்சமாக நம்ம எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாம். நான் வந்து இந்த விளக்குக்கு போடுற திரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாளே வந்து எண்ணெயில் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த திரியை பயன்படுத்தி நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றும்போது விளக்கு வந்து அணையாமல் நின்று எரியும். ஸோ பூஜை ரூம் எல்லாம் வந்து பூவெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா வாசலில் வந்து நான் போய் கோலம் போட்டிருந்தேன். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நான் போட்ட கோலம் வந்து இது தான். இந்த கோலம் எப்படி இருந்தது அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நியூஸ் சேனலில் வந்து வச்சு ரெடியாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அங்கே ஏற்றி முடித்த உடனே வந்து இங்கே வந்து நாங்கள் விளக்கு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். பூஜை ரூமில் வந்து நான் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியே வந்து அகல் விளக்கு ஏற்றிட்டு அங்கேருந்தால் வந்து நான் உள்ளே மற்ற இடத்துலலாம் வந்து விளக்கு வந்து ஏற்றினேன். கடைசியாக பூஜை ரூமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த அகல் விளக்கையும் வந்து ஏற்றி பூஜை வந்து பண்ணோம். பூஜை முடிச்சதுக்கப்புறமா கோவில் போயிருந்தோம். அங்கே போயிட்டு பிரசாதம் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் எல்லாம் வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பசங்கள்லாம் வந்து வெளியே பட்டாசு வெடித்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.